பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் ரூத்தோட சரித்திரத்தில் நம்ம பார்க்க போகிறது அது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 10லிருந்து 12 வசனங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போவாஸோட ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. போவாஸ் முதல்ல என்ன சொல்கிறாரு, இது அந்த சுதந்திரவாளியை அவனை நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் இல்லை, அவன் மறுத்தவொன்னே அவனுடைய பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு போயிட்டான். பாதரட்சத்தை இவனுக்கு போவாஸ்ட்டை கொடுத்துட்டான். அதனால் போவாஸ் அவங்களுடைய நிலத்தை, அவங்களுடைய சொத்து எலிமலைக்கு மக்லோன் கிளியோனோட இது எல்லாத்தையுமே நான் நகோமி கையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் அதுக்கு நீங்கள் இந்த மக்களும் 10 இவங்களும் பிரதானிகளும் அடுத்து மக்களை சுற்றி இருக்க ஜனங்களும் சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவனுடைய எலிமலைக்களோட சந்ததி அழிந்து போகாத படிக்க அவனுடைய மக்லோன், அவனுக்கு 2 மக்லோன் கிளியோன் இல்லையா, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. மக்லோனுடைய மனைவியாகி மோவாபிய ஸ்திரீ ரூத் இருக்கா. அவளை நான் விவாகம் பண்ணி அவங்களுடைய பரம்பரை இது பேரை அற்று போகாமல் இருக்கிறதுக்கு நான் விவாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நீங்கள் எல்லாரும் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஊர் முக்கியஸ்தர் அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு அவங்கள புகழ்ந்து பாராட்டிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, இது நீங்கள் உன்னுடைய மனைவி ராகேல் லேயாள் மாதிரி குடும்பத்தை நல்ல விதமாக கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு யூதாவின் தாமாரின் வீடு போல் ரொம்ப செழிப்பாடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனதார எல்லாரும் வாழ்த்துறாங்க. அதுதான் இன்றைக்குரிய பகுதியாக இருக்குது. அந்த வாழ்த்தோட நிறைவு பெறுகிறது. அடுத்து நாளைக்கு ரூத்தோட எந்த பகுதி பார்க்க போகிறோன்னு நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.